இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசிக்கான இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? என்ன மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும்? நிச்சயமாக கன்னிராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு 7ல் சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக இருந்த பல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கனால 7ஆம் இடத்தை சனியை பார்ப்பதால் சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. அப்ப குருவார்க்க கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தும் 5, 7ஐ வலுப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், ஹாப்பியா மைண்டு ஹாப்பி ஆகுது. குழப்பங்கள் தெளிகிறது இந்த கன்னிராசிக்கு. இந்த பொறுமை பழகின கன்னிராசி ஜெயித்து கொண்டே இருக்கு, பாப்புலாரிட்டி ஆகிக்கொண்டே இருக்கு. மீடியா துறைக்கு பெஸ்ட் இந்த கன்னிராசியா இருக்கும். மீடியா, பேங்கிங் செக்டர்ல ஒன்று என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் எதாக இருந்தாலும் குயிக்காக ஒரு இந்த அக்டோபர் செப்டம்பருக்குள்ள ஜாப்ல குயிக்காக சேஃபஸ்ட் சைடு போய்க்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குரு அதிசாரமாக வந்துடுறார். உலகளவு ரிசெஷன் வாய்ப்பு வர வாய்ப்பு உண்டு. அப்போ உலக பொருளாதார ரீதியாக பல மாறுதல் ஏற்படும் பொழுது ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படின்றது எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? இல்லை நல்ல கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன? பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்களேன். நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியா இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா, குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா, இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாப் மோஸ்டா இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்ப குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசிக்கான இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? என்ன மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும்? நிச்சயமாக கன்னிராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு 7ல் சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக இருந்த பல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கனால இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது அந்த 7ஆம் இடத்தை சனியை பார்ப்பதால் சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. அப்ப குருவார்க்க கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தும் 5, 7ஐ வலுப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், ஹாப்பியா மைண்டு ஹாப்பி ஆகுது. குழப்பங்கள் தெளிகிறது இந்த கன்னிராசிக்கு. நிறைய பேர் குழப்பங்கள், அது கடன் சம்பந்தப்பட்டது, தகுதி இருந்தும் தகுதி இருந்தும் வாய்ப்பை தவற விட்டது, இது மாதிரி பல பிரச்சனைகள். நிறைய பேர் கிளாஷஸ் சொல்லுவாங்க, டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணுற இடத்துல ஆர்கியூ பண்ணது, இது மாதிரி பல நடந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வேலை என்ற ஒரு நிரந்தர வேலை கிடைக்க போகுது. வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஆல்ரெடி வேலை நல்லா இருக்கேன் சார்,
அப்போ அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகிறீங்க. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போ. ஃபஸ்ட்டு இந்த ராசினா ரொம்ப பர்ஃபெக்ஷன் ராசிங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கும். ஆனால் அந்த ராசிக்கு பொறுமையாக கன்வே பண்ண தெரிஞ்சால் அந்த ராசி ஜெயிச்சிடும். ஏன்னா பர்ஃபெக்ட் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லிடும் அந்த ராசி. நான் சொன்னேன் நெற்றிக்க பொறுமையாப்பா, அவர் சிவபெருமான் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையா. அதாவது இவங்களுக்கு ஆனால் இவங்ககிட்ட ஒரு சில ஒர்க்கை கொடுத்து வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பொறுமை பழகின கன்னி ராசி ஜெயித்து கொண்டே இருக்கு, பாப்புலாரிட்டி ஆகிக்கொண்டே இருக்கு. மீடியா துறைக்கு பெஸ்ட் இந்த கன்னி ராசியாக இருக்கும். மீடியா, பேங்கிங் செக்டரில் ஒன்றே ஒன்று என்ன சொல்லலாம், கொஞ்சம் எதாக இருந்தாலும் குயிக்காக ஒரு இந்த அக்டோபர் செப்டம்பருக்குள்ளே ஜாபில் குயிக்காக சேஃபஸ்ட் சைடு போய்க்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குரு அதிசாரமாக வந்துடுறார். உலகளவு ரிசெஷன் வாய்ப்பு வர வாய்ப்பு உண்டு. அப்போ உலக பொருளாதார ரீதியாக பல மாறுதல் ஏற்படும் பொழுது அப்போ அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு போனால் அங்கே தும்முனா நமக்கு செலி பிடிக்கும். உண்மைதான். நம்ம வீட்டில் பெட்ரோல் விலை கூடி இருக்குன்னு நம்ம வீட்டு பிரச்சனை இல்லையே. அங்கே ஹோம் ஆஃப் ஸ்டே சொன்னேன், இஸ்ரேலில் ஈரானில் பிரச்சனை வந்தால் கூட நம்ம வீட்டில் பெட்ரோல் வருது இல்லையா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, குயிக்காக பார்க்கணும். சார் பிஸ்னஸ் பற்றி கேட்டால் அந்த ராசிக்கு பிஸ்னஸில் யோகம் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், ஐடியாஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. இப்போ பிஸ்னஸில் மிகப்பெரிய அடுத்த ஸ்டெப்பை நோக்கி எடுத்து கூட்டணியாக தனித்தனம் கோச்சார் ரீதியாக இண்டிவிஜுவல்னு காட்டுது. அப்போ ஜாதக ரீதியாக இன்று லக்ன ரீதியாக தசாபுத்தி காம்பினேஷன் பார்த்துட்டு, பொதுவாக தசாபுத்தி ஏன் சொல்கிறேன்னா அடுத்து திருமணத்தை பற்றி பேச போகிறேன். குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்க. அடுத்து குருபலன். பொதுவாக 7ல் குரு பார்வை வந்தாச்சு. திருமணம் இருக்கா இல்லையா, ஒரு இடையில ஒரு குழப்பம் வேற பண்ணி விட்டாங்க. 7ல் சனி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆகாதுன்னு. எங்களுக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா, அப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கா இருக்கும், செம்பராசிக்கு கல்யாணமே இருக்காது. ஏன்னா அவங்க 7ஆம் வீடு சனி. இப்போ 7ல் குரு பார்க்கறனால திருமண யோகம் ஏற்படுகிறது. தடைபற்ற திருமணம் கூட நடக்க வாய்ப்புண்டு. இவங்க நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம் அடைய வாய்ப்புண்டு. லவ் மேரேஜ்லாம் நடக்க போகுது. அப்போ காதல் திருமணம், விருப்ப திருமணம், அந்த உறவுல அப்போ ஆகும்போது தெரிந்த வரன்கள் அமைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒரு சிலர்லாம் பற்றி ரொம்ப தடை ஏற்பட்ட திருமணம் மீண்டும் வரும். ஆல்ரெடி பேசி பிச்சோம், தடை ஏற்பட்டுச்சு, திருப்பி அந்த வரன் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ திருமண ரீதியாக ரெடி பண்ணிக்காங்க. ஒரு சில கணவன் மனைவிகள் வாழலாமா வேண்டாமா, 15 வருஷம் வாழ்ந்தவங்க இப்போ கேட்குறாங்க, பிரியலான் இருக்கேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஜாதகம் பார்த்துட்டு அடுத்த திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா அதான் பார்க்கணும். இந்த பிரச்சனை தற்காலிகமாக நிரந்தரமா, இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்க, எடுத்தவொடனே முடிவெடுக்கக்கூடாது. ஆனால் கோச்சார ரீதியாக சால்வேஷன் தான் காட்டுது. ஜாதகம் பார்த்தா தான் இண்டிவிஜுவலாக மாறுங்க. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படின்றது எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? இல்லை நல்ல கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம்? நிச்சயமா. பொதுவாக இவங்களுக்கு 4ஆம் அதிபதி தான் குரு. அதில் உச்சம் பெறுகிற காலகட்டத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ இவங்களுக்கு நல்ல கல்வி ரீதியாக நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ராசியில் இருக்கு. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுனவங்களும் மிகப்பெரிய ஷைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க முன்னாடியே குழந்தைகள் எழுதிட்டாங்க. அவள் இருந்தாலும் என்ன சொல்ல, காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் சார் ஹோல்டில் போடுறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போராடி பாருங்க, ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ இந்த ராசிக்கு நல்ல கல்விகள் இனி மேன்மை அடைந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் அவங்க எடுக்கிற செலக்ட் பண்ணுற கோர்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துடணும். ஏன்னா இந்த ராசிக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கும். என்ன இப்போ ஒரு டாக்டரு, இன்ஜினியரு, சினிமா துறைகள் நிறைய பேர் இந்த கன்னிராசி வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குது, ஜாதகம் என்ன சொல்லுது, பிற்காலத்தில் எது வருமானத்தை கொடுக்கும் கிரகம், அதை பார்த்து எடுத்துட்டா பெட்டராக இருக்கும். ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு ஒரு இப்போதாங்க தெளிவு ஏற்படுது. ஏன்னா நிறைய பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் விற்றதெல்லாம் இப்போ ஹெல்த் வைஸும் காரணமாயிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது. ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு நோய் மாறுது. ஆமாம். அப்போ ஹெல்த் வைஸ் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக வருது. ஸ்டட்டு வைக்கிற அளவுக்கு போனவங்க கூட சரியாக வராங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய பேர் கேட்டது. குடல் தொந்தரவு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பற்றி, யூட்ரஸ் பிரச்சனைகள் அதிகமாக கேட்ட இந்த ராசி தான், கிட்னி ஸ்டோன் வரைக்கும். இப்போ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் பிறந்து க்யூராக வாய்ப்பு இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்தா கோயில் வழிபாடுகள் கொடுத்து நிச்சயமாக குணப்படுத்த முடியும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையான தகவல். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, இல்ல எண் கணிதம் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, தகவல்கள் எங்களுக்கு வேணும், இல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விஜயகுமார் சாரை டைரக்டா நீங்க சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.